ரெட்வுட் யூஐல இருக்கும். இந்த யூஐல யூஸ் பண்ணினாலும் பண்ணலாம், இல்லாட்டி நார்மல் கிளாசிக் யூஐ மாத்தணும்னா இங்க மோர் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே வந்தோம்னா அடிஷனல் ஆட்ரிபியூட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆஃபரிங்ஸ்ல எப்போதும் நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கறதுனால ஃபினான்ஷியல்ஸ் மாடல் சூஸ் பண்ணிக்குவோம். ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட். நெக்ஸ்ட் நேத்து நீங்க ஒரு கிரியேட் பண்ணீங்களே அதோட பேஜா இது? நேத்து ஒரு இது கிரியேட் பண்ணீங்க பாரு, ம் அதானே? ம் சாம்பிள் யூசர் ஆ, ஓகே ப்ரோ. அந்த யூசர் தான். யூசர் கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா? ஆ, பார்த்தேன் ப்ரோ. யூசர் கிரியேட் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு. ஓகே. ஓகே, நார்மல் யூஐ வந்துச்சு. இப்போ இதில் ஃபினான்ஷியல்ஸில் இருக்கான ஆஃபரிங் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷனல் ஏரியாவை யூஸ் பண்ணி கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பண்ணுறேன் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும். டாஸ்க் கிளிக் பண்ணி மேனேஜ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இங்கே கிரியேட் ஐக்கான் இருக்குல்ல, கொடுத்தோன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் கீழே என்னென்ன டாஸ்க் அசைன் பண்ணிருக்காங்கன்னு இங்கே டாஸ்க்ஸ் அசைன் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் அசைன் பண்ணணும். இப்போ நான் அக்கௌண்டிங் கேலண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்னா இங்கே கேலண்டர் எதுவும் இல்லை. ஓ, ஏன் இங்கே வரலன்னா டாஸ்க்ஸில் இவங்க ஃபங்க்ஷனல் லிஸ்ட்டில் எதுவுமே ஆட் பண்ணல ஃபங்க்ஷனல் ஏரியாஸ், அதனால தான் இங்கே வரலை. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் கோடு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இங்கே ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணோம்னா வியூ ஹைரார்கி. ஓகே, செலக்ட் அண்ட் ஆட் வரும். ம் இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே வந்தோம்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு டாஸ்க்ஸ் இருக்கா? இப்போ நம்ம ஃபினான்ஷியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டாஸ்க்ஸ் எப்படி நீங்கள் அசைன் பண்ணலாம்னா இங்கே ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணி செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்து இப்போ வேற மாடியூல் வேணும், ப்ரொக்யூர்மெண்ட் வேணும் அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் சர்ச் பண்ண ப்ரொக்யூர்மெண்ட் மாடியூல் வரும். இங்கே வர ஒவ்வொன்றுமே மாடியூல்.
இதை கிளிக் பண்ணி அப்ளைன்ற பட்டன் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனோனையும் நம்ம அப்ளை கொடுத்து டன் கொடுக்கும். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு லோட் ஆகும். நான் இப்போ மேனேஜ் சர்ச் பண்ணேன். ம் இப்போ இந்த மாதிரி டாஸ்க்ஸ்லாம் வருதுல்ல, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாஸ்க்ஸ். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரக்கிளில் இந்த எதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ட்ராக்கிங் பர்பஸ்க்காக. ஒரு டீமில் டீம் மேனேஜர் டீம் லீட்லாம் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தர் டீம் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கம்ப்ளீட், அவங்க இந்த லாகின் பண்ணாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு யாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இங்கே அவங்களோட டேஷ்போர்ட்ஸில், இந்த ப்ராஜெக்ட்ஸில். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, இன் ப்ராக்ரஸில் இருக்கா, இல்லை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நாட் ஸ்டார்டட். ப்ரோ நீங்க பேசுறது கேட்கல, விட்டு விட்டு இப்போ கேக். அந்த ஸ்டேட்டஸ் வந்து தான். ப்ரோ உங்க ஆடியோபிள் கிளியராகவே இல்லை. ஆ இப்போ இந்த டாஸ்க்ஸ் இருக்குது அப்படின்னா பர்டிகுலர் டாஸ்க்கை நம்ம அசைன் பண்ணுறோம் ஒரு யூசருக்கு. ஓகே, அந்த யூசருக்கு அசைன் பண்ணிட்டு அந்த யூசர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரா என்னான்ட்டு நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்தோடனே இங்கே தெரிஞ்சிடும் டாஸ்க்ஸ் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு. அந்த யூசர் அசைன் டு காட்டும் யாருக்கு அசைன் பண்ணியிருக்கோன்றது. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், பண்ணாமல் பண்ணலாம். நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணல, நான் ஹோம் பேஜ்லேயே கிரியேட் பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகுது ரெட் டியூஐ. ம் ஓகே. ம் நார்மல் யூஐயில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபர்ஸ்ட்டு மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர். இங்கே தான் கேலண்டர் கிரியேட் பண்ணுவோம். இங்கே கிரியேட் ஐகான் இருக்கும், ப்ரோ அதை எனக்கு ஒரு கிளிக் பண்ணி. சின்ன டவுட்டு. ம் இல்லை எனக்கு என்னன்னா இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேலண்டரு பண்ணுறோமா? ஆமாம். ஓகே ஓகே, இதுக்கு முன்னாடி நீ காட்டினதெல்லாம். அது வந்து ப்ராஜெக்ட்ஸ், அந்த ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே கேலண்டர் கரன்சிஸ்லாம் ஓகே. நான் அது பண்ணல, ஓகே, இதில் பண்ணுறேன். அதாவது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இது பண்ணுறீங்க கரெக்டா? பண்ணிட்டு பண்ணலாம். நான் ஆனால் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே பண்ணல. ப்ராஜெக்ட்குள்ளே பண்ணோன்னா ட்ராக் பண்ணிக்கலாம். கேலண்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இல்லை கம்ப்ளீட் பண்ணல, அது மாதிரி. இப்போ ஓகே, இதில் பண்ணால் உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. அதான் அதான் ஏன். ம் சரி ஓகே. ஏன்னா நான் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலையே.
சரி ஓகே. ஸோ நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் நீங்க கேலண்டர் பண்றீங்க கரெக்டா? ம். இல்ல, ஆ. டூ வேஸ்ல நீங்க கிரியேட் பண்ணலாம் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, ஓ, டூ மெத்தட்ஸ். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டும் ஒன்னு, பண்ணலாம், இது பண்ணிட்டும் பண்ணலாம். ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் குள்ள போயிட்டு நீங்க ஒவ்வொரு டாஸ்கா நீங்க சர்ச் பண்ணி எடுக்கணும். நான் இதுன்னா எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த பேஜ். ஆ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, புரியுது. இப்போ கேன்சல் கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட்ஸ்குள்ள நான் ஒவ்வொன்றா போகணும். ஆ இப்போ நான் இந்த இது சார்ட் எடுத்துக்கிறேன். இதே இந்த இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு இதுக்கு நான் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வரிசையாக இருக்கும், 1 2 3 4 5. அப்படியே நான் வரிசையாக பண்ணணும், அதனால நான் இங்கேருந்தே பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ. மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கேலண்டர் நேம் நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். நான் கேலண்டர் நேம் கொடுக்குறேன். ம், இது நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். நேம் எப்போ யூஸ் பண்ணாலும் ஸ்பேஸ் போடாதீங்க, அண்டர் ஸ்கோர் இல்லை ஐஃபன்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து ஒரு நேம் கிரியேட் பண்ணும்போது ஸ்பேஸே விடாம கிரியேட் பண்ணணுமா? ஆமாம் ஆமாம், விட்டா அப்புறம் எரர் சர்ச் அடிக்குமா? பண்ணுறப்போ உங்களுக்கு எரர்ஸ் வரும். அந்த டெப்ளாய்மெண்ட்ல எரர் வருமா? எரர்ஸ் வரும் மீன்ஸ், இப்போ டெப்ளாய்மெண்ட்ல எல்லாம் எரர் வராது. ஓகே. எல்லோ வீஸ்டில் வேல்யூஸ் எடுக்கும்போது ஒரு சில இதில் கேலண்டர்லாம் சூஸ் பண்ணுறப்போ எல்லோ வீஸ்டில் உங்களுக்கு ஷோ ஆகாது. அப்போது நீங்கள் இந்த நேம் கொடுத்த ஸ்பேஸ் விட்டு அடித்தா அந்த ஸ்பேஸ் சம்டைம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடலாம், இல்லை சிஸ்டம் கரெக்டாக டிஃபைன் பண்ணாது, மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வராது, அதனால். ஓகே ப்ரோ, ஓகே. ம். ஏப்ரல் டு மார்ச் தானே ப்ரோ நம்ம ஃபினான்ஷியல் இயர்? ஏப்ரல் டு ஆமா. மார்ச். ம். ஏப்ரல் வைக்கிறேன். இந்த இயரே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சு 1ல இருந்து கொடுக்குறேன். பீரியட் ஃப்ரீக்வன்சி மந்த்லியா இல்லை குவார்ட்டர்லியா வீக்லியா சூஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக மந்த்லி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரீடிஃபைன்டு ப்ரிஃபிக்ஸ் எது கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே ஆட் பண்ணேன்னா இங்கே வரும் ப்ரீடிஃபைண்டாக எந்த மந்த்துக்கு முன்னாடியும் இங்கே என்ன ஆட் பண்ணுறீங்களோ அந்த லெட்டர் வரும் ப்ரீடிஃபைண்டாக. ஃபர்ஸ்ட் பீரியடில் இருக்கும், செகண்டு தேர்டு எல்லா பீரியட்லேயும் வந்துடும். அதான் இந்த இது. நெக்ஸ்ட்டு செப்பரேட்டர் எது யூஸ் பண்ணுறீங்கன்னு, எதுவும் இல்லாமல் இருந்தால் April 26ன்னு வரும். ஐஃபன் போட்டோன்னா ஐஃபன் வரும், ஸ்லாஷ் ஐக்கான் யூஸ் பண்ணோம் அது வரும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஃபார்மேட் வேணும்னு. இயர் ஃபர்ஸ்ட் இருக்கணுமா, இயரில் ரெண்டு நம்பர் சீக்வன்ஸ் மட்டும் வேணுமா, அது மாதிரி அதெல்லாம் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட் கீழே வரும். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்டிங் ஃப்ரீக்வன்சி இயர் எண்டில் தான் நம்ம மோஸ்ட்டாக பண்ணுவோம். ஒன்ஸ் அட் இயர் எண்டு தான். சம் பிஸ்னஸ் ட்வைஸ் கூட வரும் ஒரு இயருக்கு, அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே டெஸ்டிங் பர்பஸ்னால நான் இயர்ஸ் ஒன்ஸ் இயர் எண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் நேம் வந்துடும். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டேன். ஸ்டார்ட் டேட் அங்கே கொடுத்தா ஃப்ரீஸ் ஆகிடும். மந்த்லி பீரியட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ண முடியும். இந்த பேஜில் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதான் நம்ம ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 13th ஒரு பீரியட் ஆட் ஆகிருக்கு. அது நான் மட்டும் டிக் நம்பரில் சிஸ்டமே எனேபிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே ஒன்ஸ் அட் இயர் எண்ட் கொடுத்தனால இங்கே உங்களுக்கு இந்த பீரியட் அட்ஜஸ்டிங் பீரியடாக சிஸ்டம் எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட் இயர் வரும். இங்கேயே கேலண்டரில் இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் ஒன்லி 26 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 27 ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சேவ் மட்டும் கொடுத்துட்டு லோட் ஆகிட்டு இருக்கு, இந்த பேஜில் ஆட் இயர் கொடுத்துக்கலாம். ஆட் இயர் வந்துச்சா? இங்கே ஆட் இயர் கிளிக் பண்ணால் சிஸ்டமே டிஃபால்ட்டாக ஏப்ரல் 26லேருந்து 27 மாறிடும். இப்போ உங்களுக்கு 26 இருக்கும், 27 இருக்கும். ஒரு இயர் போதும். நான் ஆட் பண்ணிட்டு இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் இயர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ கேலண்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ண கேலண்டர் பார்க்கணும் அப்படின்னா சர்ச் பண்ணோம், இங்கே மேலே சர்ச் பண்ணோன்னா வரும். இதான் நம்ம கிரியேட் பண்ணது. நெக்ஸ்ட்டு கேலண்டர் பண்ணிட்டோம். கரன்சிஸ் போகிறேன். கரன்சிஸ் வந்து நம்ம இல்லாட்டி கிரியேட் பண்ணிக்கலாம், இருந்துச்சுன்னா கிரியேட் பண்ண தேவையில்ல. நான் ஐஎன்ஆர் கிரியேட் பண்ணுறேன், பார்க்குறேன். கரன்சி கோட் ஐஎன்ஆர் இருக்குது, இங்கே பாருங்கள். இதுதான் ஐஎன்ஆர். இது வேறு யாரும் நம்மள மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ருபி போட்டு இங்கே எனேபிளில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருக்கனால நான் கிரியேட் பண்ணல. இல்லை அப்படின்னா நம்ம தான் இங்கே கிரியேட் ஐக்கான் இருக்குல்ல, கிரியேட் ஐக்கான் கொடுத்து இங்கே கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணோம்னா நம்ம கரன்சி வரும். இந்த கரன்சிலாம் மோஸ்டா வந்து ஆரக்கிள் சாஃப்ட்வேர்லயே கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? ம் ஓகே. ஸ்டப் ப்ரீ டிஃபைன்டாகவே வந்துடும், நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கரன்சி கிடைச்சி நம்ம பண்ண தேவையில்லை. இல்லை, மேனேஜ் சார்ட் ஆஃப் வேல்யூ செட்ஸ். வேல்யூ செட் எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வேலிடேஷன் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறோம். செக்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல, செக்மெண்ட்ஸில் எத்தனை வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்றது டிஃபைன் பண்ணுறது இங்கே தான். ப்ரோ, எனக்கு அந்த வேல்யூ செட் மட்டும் எனக்கு அது புரியவே மாட்டேங்குது ப்ரோ. அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு தெளிவா சொல்றீங்களா? அது ஜஸ்ட் எனக்கு புரியல, அது என்னன்னு மட்டும். ம் ம் இங்கே எத்தனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் சும்மா அக்கௌண்ட்ஸ் லென்ஸ்ன்றதை எடுக்கிறேன், எடிட் கொடுக்குறேன். இங்கே என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க? வேல்யூ செட்ஸ்ன்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க, கோடு வரும். நெக்ஸ்ட்டு மாடல் வந்து ஜிஎல் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் லெஜர். வேலிடேஷன் டைப் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் இருக்கா? இண்டிபெண்ட்னா இந்த அக்கௌண்ட் வந்து பேரண்ட் அக்கௌண்ட். டிபெண்ட் யூஸ் பண்ணால் சைல்டு அக்கௌண்ட்டில் வரும். இந்த அக்கௌண்ட்டை இண்டிபெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஒரு செக்மெண்ட்டுக்கு கீழே அட்டாச் பண்ண போகிற இடம் அது. நெக்ஸ்ட்டு கேரக்டர் வேல்யூ டேட்டா டைப். உங்களுக்கு இதில் கொடுக்க போகிற வேல்யூஸ் வந்து எந்த டேட்டாவாக இருக்கும்? கேரக்டர்னா ஆல்ஃபா நியூமரிக் அக்செப்ட் பண்ணும். இதே நம்பர் கொடுத்தீங்கன்னா வெறும் 1 2 3 மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும், கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி எனேபிள்டுனா இதை எனேபிள் பண்ணோன்னா பர்டிகுலர் யூசருக்கு இந்த இந்த வேல்யூ 10 வேல்யூஸ் இருக்குன்னா யூசர் ஒன்னுக்கு 3 வேல்யூஸ் மட்டும்தான் காட்டணும். எனேபிள் பண்ணி இந்த யூசர் அட்டாச் பண்ணி அந்த யூசருக்கு என்னன்றது இங்கே இருக்கணும். ப்ரோ, விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. நெக்ஸ்ட் வேல்யூஸ்
ஹலோ. இப்போ ஓகே. இப்போ ஓகேவா? ம். இப்போ செக்யூரிட்டி பில்ட் பண்ணா ரூல்ஸ் லெவலில் நீங்கள் ப்ரிவிலேஜஸ் ஆட் பண்ணி அந்த ரோலை கொடுத்துறப்போ இந்த யூசருக்கு என்னென்ன வேல்யூஸ் மட்டும் காட்டணும் அப்படின்னு கொடுக்கறது அந்த இடம். 10 வேல்யூஸ் இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் 5 மட்டும் இந்த யூசர் ஒன் இருந்தால் போதும் அப்படிங்கிறப்போ இதை எனேபிள் பண்ணி 5 மட்டும் அந்த யூசர் ஒன்னுக்கு அட்டாச் பண்ணும். நெக்ஸ்ட்டு வேல்யூ சப்டைப் டெக்ஸ்ட் கொடுப்போம். இங்கே கேரக்டர் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்னா உங்களுக்கு இந்த இதுதான் 1 2 3 ஏபிசி இந்த ஆல்ஃபா நியூமரிக் அக்செப்ட் பண்ணுற இடம் தான் இந்த இது. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் லென்த் 5னா நீங்கள் இங்கே மினிமம் வேல்யூ எங்கேருந்து 5 டிஜிட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், மேக்ஸிமம் எங்கே முடியணும் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே வேல்யூஸ் மட்டும்தான் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணும், இல்லாட்டி அக்செப்ட் பண்ணாது. அதான் வேலிடேஷனுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன். 5 டிஜிட் மேலே இந்த அக்கௌண்ட்ஸ்க்கு யார் என்டர் பண்ணாலும் சிஸ்டம் எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா 5 டிஜிட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது, 5 டிஜிட்டுக்குள்ளே அக்செப்ட் பண்ணும். 1 டிஜிட்னாலும் ஓகே, 2 3 இனிமேல் உங்களுக்கு 3 4 எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும் சிஸ்டம், இல்லாட்டி அக்செப்ட் பண்ணாது. அப்பர் கேஸில் மட்டும்தான் வேல்யூஸ் என்டர் பண்ண விடணும் இப்போ யூஸரை. நம்ம வந்து இதுல அப்படின்னா வந்து வேல்யூஸ் மட்டும் செட் பண்றோம் கரெக்டா, இவ்வளோ இருக்கணும் இதுக்கு மேல போக கூடாது, ஒரு ரூல் ம் செட் பண்றோம் கரெக்டா. ம் ஓகே. ஆமாம், அதான் வேலிடேஷன் சொன்னேன் ஃபஸ்ட்டே. வேல்யூ செட் கிரியேட் பண்ணுறதுக்கான பர்பஸ் இன் ஆரக்கிள் ஃபியூஷன் வேலிடேஷனுக்காக, செக்மெண்ட் வேலிடேஷன்ஸ்க்காக. நெக்ஸ்ட்டு ஜீரோ ஃபில். எதுவுமே ஃபில் ஆகலை அப்படின்னா நமக்கு ஜீரோ ஃபில் ஆகிடலாமா அப்படின்றத எனேபிள் பண்ணிட்டோன்னா யூசர் போடலைனாலும் ஜீரோ ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருவாங்க. இப்போ அதான் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே கிரியேட் ஐகான் இருக்கும். டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். ரியல் டைமில் ஒரு 9 to 8 செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் மோர் தென் 20 கிரியேட் பண்ணிக்கலாம் செக்மெண்ட்ஸ் இந்த இதில் ஆரக்கிள் ஃபியூஷனில். ஆனால் ரியல் டைம்லேயுமே ஒரு 9 5 அது மாதிரி தான் இருக்கும் செக்மெண்ட். நெக்ஸ்ட்டு வேல்யூ செட் கோடு நான் கிரியேட் பண்ணுறேன். நான் ஏன் இங்கே பியூடின்னு கொடுக்குறேன்னா நமக்கு தெரியணும், நம்ம கிரியேட் பண்ணதான் தெரியணுன்றதுக்காக இங்கே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மாடியூல் சூஸ் பண்ணுறேன். நான் ஜிஎல் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன்ஸ்னு வரும், அது சூஸ் பண்ணிக்கணும். இண்டிபெண்ட் டிபெண்ட் பார்த்தீங்களா, டேபிள் கொரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம இதை இண்டிபெண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த அக்கௌண்ட்டை. வேல்யூ டேட்டா டைப் வந்து கேரக்டரா நம்பரா டேட்டா டேட் டைமான்றது கேரக்டர். நெக்ஸ்ட்டு சப்டைப் சூஸ் பண்ணணும். டெக்ஸ்டா, டிரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்டா, நியூமரிக் டிஜிட் மட்டும் மானு. நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் லென்த் வந்து நான் 3 கொடுக்குறேன். இது கம்பெனி வேல்யூ தானே, 3 டிஜிட்ஸ் போதும் அப்படின்றதுக்காக 3 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் 2 டிஜிட் கொடுக்குறேன். போதும், 2 இல்லை 4 கொடுத்துக்கலாம். நான் 2 கொடுக்குறேன். ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட், ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது வந்து வேல்யூ செட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்றோமா? ரெண்டுமே வேல்யூ செட் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதான் ஏன் ரெண்டு ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் கம்பெனின்ற ஒரு வேல்யூ செட். ஏன்னா செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ ஒரு கம்பெனின்னு இருக்குன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 2 செக்மெண்ட் இம்பார்ட்டன்ட்.
ஒன்று கம்பெனின்ற ஒன்று டிஃபால்ட்டாக இருக்கணும், இல்லை அக்கௌண்ட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். ரெண்டு அக்கௌண்ட் மேண்டட்ரியாக வேணும் ஃபியூஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்காக நான் வேல்யூ செட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். கம்பெனி டிபார்ட்மெண்ட்ன்றது ஆப்ஷனல் தான். நான் கம்பெனி அண்ட் இது அக்கௌண்ட் மேண்டட்ரி. ஓகே ப்ரோ, ஓகே. இது ரெண்டும் இல்லாமல் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மாடல். இது ஒரு 4 டிஜிட்ஸ் போல். 7 க்ளோஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வேல்யூ செட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆ ஸ்ட்ரக்சர் மேனேஜ் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் பேஜ் போனால் நமக்கு ஒன்றுமே இருக்காது, வெறும் எம்டி பேஜா. சரி, இந்த பேஜில் ஒன்றும் இருக்காது. இப்போ இதில் கீயோ இதுவோ நம்ம போட்டு சர்ச் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு ஒரு சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஎஃப்எஃப் வரும். அப்ளிகேஷன் ஜென்ரல் லெஜர்து கீ ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் நேம் வந்து அக்கௌண்டிங் ஃப்ளக்ஸ் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு கீ ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் கோட் ஜிஎல்னு இருக்கும். மாடியூல் ஜென்ரல் லெஜர். இந்த அக்கௌண்டிங் ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் கீழே தான் நம்ம நம்மளோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் இருக்கும், டெப்ளாய் இருக்கும். இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் பேஜ் போகணும்னா கிரியேட்னு இருக்குல்ல, கிரியேட் பண்ணணும். இங்கே தான் ஸ்ட்ரக்சர் கோட் டிஃபைன் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரக்சர் கோட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் போடணும். மீட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, செக்மெண்ட் பிட்வீனில் என்ன பல்ஸ் வரணும் அப்படின்னு கொடுக்கறது தான் இது. இது நீங்கள் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ம், நான் இப்போதைக்கு சும்மா ஸ்டார் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுக்கணும், ஏன்னா இங்கே பார்த்தீங்களா செக்மெண்ட்ஸ் எனேபிள் ஆகிருக்காது. சேவ் கொடுத்தோன்னா எனேபிள் ஆகும். ஓகே, எனேபிள் ஆனோனையும் இங்கே கிரியேட் இருக்குல்ல, கிரியேட் கொடுத்து வந்தோன்னா இங்கே பாருங்கள் கேஎஃப்எஃப் வந்து ஜிஎல்ல இருக்கும். ஸ்ட்ரக்சர் கோடு பார்த்தீங்கன்னா பியூடி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ இதில் ஸ்ட்ரக்சர் கோடு நான் டிஃபைன் பண்ணணும். இங்கே தான் நான் செக்மெண்ட் சொன்னேன்ல, ஒரு 27 செக்மெண்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கம்பெனின்னு மட்டும் கொடுக்குறேன், கொடுத்துட்டு சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் நம்பர் ஒரு 11லேருந்து எடுத்துக்கிறேன். ப்ராம்ப்ட்டு கொடுத்துட்டு ப்ரோ ஒரே நிமிஷம் கால். ஹலோ.
ஓகே. ஹலோ. நெக்ஸ்ட் ஷார்ட் ப்ராம்ப்ட் ஆ கொடுக்கும். ப்ரோ இருக்கிறேன் ப்ரோ இருக்கிறேன். கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே வித், இந்த கம்பெனின்ற செக்மெண்ட்ஸ் எவ்வளோ வித் காட்டணும் உங்களுக்கு அப்படின்றது. நான் ஒரு 5 நெக்ஸ்ட் காலம் இங்கே சீக்வன்ஸ் 11 ஸ்டார்ட் பண்ணா சீரிஸ் கொடுக்குறோமோ தான் இங்கே. ப்ரோ உங்க ஆடியோ கிளியராகவே இல்லை ப்ரோ. ஓகே, அதனால செக்மெண்ட் நம்பரும் நான் 11 ஸ்டார்ட் பண்ணணும். ம். சர்ச் பண்ணுறேன். ஓகே, நான் இங்கே சீக்வன்ஸ் டிஎஸ் கோடில் தான் நான் கிரியேட் பண்ணல. இப்போ 3 வேல்யூ செட்ஸ், அதில் ஒன்று கம்பெனி கிரியேட் பண்ணது, கம்பெனிக்காக அட்டாச் பண்ண போகிறேன் செக்மெண்ட்டோட. இந்த இடத்துல தான் நம்ம வேல்யூ செட்ஸ் வந்து செக்மெண்ட்டை வந்து பண்ணுறோம். எல்லாமே கிளிக் பண்ணியிருக்கேன், சர்ச் பண்ணுறேன். ஆ, இங்கே சர்ச் பண்ணாலும் நம்மளோட இது வரும். இங்கே பியூ ஆ அதான் நம்ம கம்பெனியோட சூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே செக்மெண்ட் லேபிள்ஸ் கொடுக்கணும். செக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு செக்மெண்ட் நம்ம அசைன் பண்ணணும். கம்பெனின்றது பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட். ஓகே, லேபிளில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே ஆட் மூவ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும் செலக்டர் லேபிள்ஸில். இப்போ கிளிக் பண்ணணும் செக்மெண்ட் கம்பெனின்ற செக்மெண்ட் கிரியேட் பண்ணோனையும் இங்கே பார்த்தீங்களா பிஓடி ஸ்ட்ரக்சர் கீழே நான் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் ரிமைனிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் கம்பெனி கிரியேட் பண்ணணும். அது டைம் இப்போ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது நாளைக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல இருந்து நாளைக்கு கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ வந்து நான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஓகே ம். கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியல. பட் அது போட போட தான் எனக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு பிகினர்னால ம். கொஞ்சம் அது இதுவாக இருக்கு. ஸோ ஏன்னா வந்து ம். நீங்க நிறைய ஓகே. கிரியேட் பண்ணும்போது
அந்த ஒரு சில பேஜ் எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கா. ம் ஸோ அது ஏன் எதுன்னு கொஞ்சம் டவுட்டாகவும் ம். இருக்கு. ஸோ அது இருக்கு. ஓகே ஓகே. ம் ஓகே ப்ரோ. ஓகே தேங்க்யூ.